கொஞ்சம் கல்யாணம் முடிச்ச அன்றைக்கு யோசிச்சு பாருங்கள். அல்லாஹு அக்பர், இருந்த சந்தோஷம் இப்ப எங்க? கல்யாணம் பேசி வச்ச நேத்தையில நமக்கிட்ட இருந்த மகிழ்ச்சி, நமக்கிட்ட இருந்த சந்தோஷம், அந்த பிள்ளைக்கு ஒரு 18-19 வயசு வர வாப்பா பிள்ளடா வாப்பா நம்மளை தேடி திரிஞ்சு இன்னார்தான் உனக்கு மாப்பிள்ளண்டு சொன்ன உடனேயே முதலாவது மகிழ்ச்சியாக தூக்கி கொடுத்தது இந்த ஹேண்ட்போன். அந்த போனில் ஆரம்பிச்ச மகிழ்ச்சி கொஞ்சம் பேர் ஹராத்தில் ஆரம்பிச்சது, இன்னும் கொஞ்சம் பேர் ஹலால்ல ஆரம்பிச்சது. அப்படித்தானே? அதானே உண்மை. அவள் தூங்க விட்டோமா, அவளை நிம்மதியாக சாப்பிட விட்டோமா? இல்ல, அன்னரம் இருந்தே எடுத்த மகிழ்ச்சி. அல்லாஹ் அக்பர். ஒரு சுவிங்கியத்தை நிம்மதியாக சப்ப விட்டீங்களா? ஒரு சுவிங்கியத்தை நிம்மதியாக சப்ப விட்டீங்களா? வாய்க்குள்ள கையை போட்டு பறிச்சுலுவா எடுத்து திண்டம். கல்யாணம் முடிச்ச முதல் அண்டு. அல்லாஹ் அக்பர். என்ன சந்தோஷம் தோழர்களே, என்ன ஹேப்பி. பார்க்கிற மனுஷர்கள் எல்லாம் இப்படி ஒரு கல்யாணமா, என்ன இரக்கம் இந்த மாப்பிள்ளை இந்த பொம்பளையோட. அங்க பாருங்களேன், அந்த பிள்ளை என்ன இரக்கம் இந்த மாப்பிள்ளையோட. குடும்பம் இப்படி இருக்கணும். என்ன வாழ்க்கடா இந்த வாழ்க்கை என்று ஊரே பார்த்து எங்களை புதினம் பார்த்தது. இப்ப நம்மட வாழ்க்கை ஊருக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா காரி துப்புற அளவுல இருக்குது. எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மலையேறிவிட்டது. இன்றைக்கு மகிழ்ச்சியை தேடி இன்றைக்கு மனிதன் வேறு இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறான். சந்தோஷமான குடும்பம் கிடையாது, மகிழ்ச்சியான குடும்பம் கிடையாது. ஆனால் ஊருக்கு நல்லவர், உலகத்துக்கு நல்லவர், தாவா களத்துக்கு நல்லவர், சமுதாய மன்றத்துக்கு நல்லவர், இபாதத்தில் நல்லவர், குடும்பத்துக்கு மத்தியில் மற்றும் குறையுள்ள மனிதராக இருக்கிறார் என்றால் அவர் மகிழ்ச்சியை துளைத்து விட்டு சமுதாய கௌரவத்துக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, முதலண்டு கல்யாணம் முடிச்ச நேத்தையில மாமி சாப்பாட்டை கொண்டு வச்சிருப்பா. பல பொரியல், வறுவல், அப்படி பல வகையான பழங்கள் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. 2 பிங்கானும் வச்சா மாமி, 2 தலையணையும் வச்சா மாமி, 2 பிரஷும் வச்சா மாமி, 2 டவலும் வச்சா மாமி, 2 பெட்ஷீட்டும் வச்சா மாமி. வந்த உடனேயே மகிழ்ச்சியை தேடி ஒரு பிங்கான தூக்கி, என்ன இது 2 பிங்கா சொல்லுங்க, ஒரு பிங்காலாம் சாப்பிட்றேன்னு சொல்லுங்க மாட்டேன், அதை தூக்கி எறிஞ்சுடுங்க, வச்சிருக்கா மாமி. ஒரு பிங்கால தான் நானும் நீங்களும் சாப்பிடணும். முதல் எடுத்த முடிவு. அந்த பொம்பளை தீட்டிப்பட்டு வச்ச பிரச தீட்டின தீட்டுவ ஏன அவ்வளவு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் வேண்டும். 2 பேரும் குளிக்க போற, ஒண்டாத்தான் போற. அவளை கூப்பிட்ட எப்படி போன்ல, தங்கம், மான், மர, பூ, பொட்டு, செல்லமே. இப்ப எப்படி கூப்பிடுற? மாடு, எருமை, குரங்கு, பண்டி, என்ன நாளையில் வந்து வட்டியோ தெரியாது என்ற தலையில. யாருக்கு நான் செஞ்ச அநியாயமோ தெரியாது. அந்த காலம் எல்லா பறவைகளும் ஊட்டுக்குள்ள, எல்லா பூக்களும் ஊட்டுக்குள்ள, நல்ல நல்ல பேர்களோடு அன்பாக பேசிய குடும்பம். இப்ப பேச போனா எல்லா மிருகங்களும் வீட்டுக்குள்ள இருக்குது. பறவை எல்லாம் பறந்துட்டு, பூவெல்லாம் பேய்த்து, இப்ப மிருகம் மட்டும்தான் வீட்டுக்குள்ள குந்திக்கிட்டு இருக்குது. சந்தோஷத்தை காண இல்லை. அந்நேரம் நம்ம வெளியில போனா மனைவி சாப்பிடுற நேரம் எப்படி சாப்பிட்டோம் ஒரு பிங்கால இருந்து, என்ன மகிழ்ச்சி. அல்லாஹ் அக்பர். இவர் உருண்டையை தூக்கி அப்படியே மனைவியிட வாக்கில விட்டாரு. அவ தூக்கி இது உங்களுக்கு தீர்த்திட்டா. சரியான சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது வெளியில போய் பசிக்குது சாப்பிட வாரீங்களான்னு கேட்டா, தங்கம் ஓடி வாரம்மா, ஓடி வாரண்டா, இருடாட்டு சொல்லிட்டு வந்தோம். இப்ப மனைவி கோல் எடுத்தா, எரும மாடு விளங்குறா, கொள்ளத்தான் பாக்குறா, கோல் எடுக்கிறாய், பொலிசுக்காரன் வைக்கிறான், வெய் போன எங்க பெய்த்துன்னு கேட்கிறேன். அன்றைக்கு காட்டிய அன்பு சிரிப்பதற்கு மாத்திரமல்ல தோழர்களை, சிந்திக்கவும் வேண்டும். அன்றைக்கு காட்டிய அன்பு இன்றைக்கு காட்ட முடியாமல் தவிக்கிறோமாக இருந்தால், அன்றைக்கு இருந்த பாசம் இன்றைக்கு கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் என்றால், அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சிகளை இன்றைக்கு இழந்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நானும் நீங்களும் சரியான இஸ்லாமிய திருமணத்தையோ, இஸ்லாமிய குடும்பத்தையோ, இஸ்லாமிய பண்பாட்டு விழுமியங்கள் அடங்கிய ஒரு நல்ல குடும்ப வாழ்வையோ மறந்துவிட்டு வாழ்கிறோம் என்பதுதான் அர்த்தம். மறந்துவிட்டு வாழ்கிறது என்பதுதான் அர்த்தம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இப்ப கொஞ்சம் பேரு அல்லாஹ் அக்பர், ஆம்பளைகள்கிட்ட நிறைய ஈகோ இருக்குது, பொம்பளைகள்கிட்ட அதை விட டபுள் மடங்கும் இருக்குது.
நான் அவங்கள பின்னால சொல்லுவேன். மகிழ்ச்சியை இழக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம்தான், நம்மளும் ஒரு காரணம்தான். நிறைய ஆம்பளைகளை பாருங்க, நம்மள தான் தப்பா இருக்கும். நம்ம தான் யாரோ ஒரு ஃபோனுக்கு நம்ம லொக் போட்டு வச்சிருப்போம். ஒரு மிஸ் கால் வந்துடும், SMS ஒன்று வந்துடும். அப்போ தூக்கிட்டு வருவா, என்ன இது வெய் ஃபோனை அந்நேரம் லொக் எடுத்து உடைச்சி, இந்தாங்க இது உங்களோட ஃபோனப்பா, இப்போ தொட்டா தெரியும், ஃபோனை தொட்டா தெரியும். மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை, சந்தேக கண்களோடு வாழ வேண்டிய நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு உருவாகிவிட்டது தோழர்களே. சந்தோஷம் இல்லாமல் சண்டைகளில் மாத்திரம் பயணிக்கிற நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நிறைய பேரும் நடிச்சுக்கிட்டான் வாழ்றாங்க தெரியுமா. எங்கேயாவது ட்ரிப் போனா சரியான கணவன் மனைவி பாசமா, எங்கேயாவது ட்ரிப் போயிட்டாங்கண்டா ஏன்னா அங்க ஒருத்தரும் இல்லத்தானே, அப்ப எல்லாருக்குள்ளேயும் காட்டுறோம் நாங்க சரியா சந்தோஷமா இருக்கிறோம். அப்ப மனைவியோட சரியான பாசம். இந்த காபத்துல்லாவுக்கு உம்ரா செய்ய போக பொம்பளோட கையை பிடிச்சா மாஷா அல்லாஹ் அப்படி இறக்கம். இந்த அரபிக்காராக்களை கண்டுட்டு நம்மளும் கொஞ்சம் பேரு அப்படித்தானே பிடிக்கிற, சும்மா கையை பிடிக்கிற, அப்படியே பிடிக்கிற. வீட்டுக்கு போனா செல்லி வேலையில கீரையும் பாம்பும் தான். ஆனா வெளியூருக்கு போனா மற்றவங்களோட குடும்பத்திட்ட போனா கிட்ட இருக்கிறது, அன்பா பேசுறது. பொம்பளைய யோசிப்பா, இவன் அவன் தானா, இவன் இவ்வளவு இரக்கமா இருக்கிறான், என்ன நடந்த. நம்ம வைஃபும் கேட்பாவே, பிள்ளை டடா எங்க மகன், டடாவை கொஞ்சம் பேசுங்க. ஊட்ட போனா கிடாவை பேசுங்கன்றிருக்கும், எங்கேயாவது போனா டடாவை பேசுங்கன்றிருக்கும். ஊட்ட வந்தா மம்மி எங்க, யாராவது பார்க்கக்குள்ள மம்மி எங்க, வீட்டுக்கு போனா அம்மி குளவி எங்கன்னு கேட்கிற வேலையா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை, ஊருக்காக நடித்து கொண்டு வாழ்கிறோம், சமுதாயத்துக்கு காட்டிக் கொண்டு வாழ்கிறோம். இருக்க வேண்டிய யாருக்கும் தெரியாத இடத்தில் இல்லறத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தொலைத்து விட்டு நானும் நீங்களும் இன்றைக்கு குடும்பத்துக்கு மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கிறோமாக இருந்தால் மகிழ்ச்சியற்ற குடும்பமாகத்தானே இருக்கிறோம் என்பது அர்த்தம். மகிழ்ச்சியற்ற குடும்பமாக இருக்கிறோம் என்பதுதானே அர்த்தம். அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்வதை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தாலா அதிலே நிம்மதியையும் ஆறுதலையும் அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 30வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அந்த அன்பும் அந்த இரக்கமும் அந்த மகிழ்ச்சியும் அந்த பாசமும் மரணம் வரைக்கும் தொடர்ந்தால் அது மகிழ்ச்சிகரமான குடும்பம். இடையிலே விடுபட்டால் அந்த குடும்பத்துக்கு மத்தியில் மகிழ்ச்சி இல்லை என்பது அர்த்தம். அல்லாஹ் அக்பர். நம்ம கல்யாணம் முடிச்சு கொஞ்ச காலத்துல நம்மட சிசுவை அந்த பொம்பளை வயிற்றுல சுமந்த காலம், அவள் பட்ட வேதனைகளை கண்டு அவளோட கூந்தலை பிடித்து தலையை தடாவி ஆறுதல் சொன்ன நாங்க, முதலாவது குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரம் அப்படித்தானே, மெதுவா தங்கம் பார்த்து நடமா, பார்த்து நட, பாசம் பொத்துட்டு வந்துச்சு, பார்த்து நடங்க, மெதுவா உட்காருடா, என்ன வேணும், புளி வேணுமா, கசப்பு வேணுமா, என்ன ஆசை சொல்லுங்கம்மா. அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா, வா பார்க்கக்குள்ளேயே பொருட்கள்ல வாந்தி ஆண்டு வந்தா, கையிலடுடா கையிலடுறா கையிலடுறா, அப்படி சந்தோஷம். முதலாவது குழந்தைக்கு பட்ட சந்தோஷம், 2வது 3வது குழந்தை வரக்குள்ள பார்த்து நட, அல்லாட காவல், இருக்கிற காசை உனக்கே செலவழிச்சு முடிச்சிருவோம் போலைக்கு. பேசுற பேச்சு அவக்கு கொஞ்சம் வாந்தி வந்துட்டு, தள்ளிப்போ சனியன் முதல் கையை கொடுத்தாரு. 3வது குழந்தையில தள்ளிப்போ, அங்கால சாப்பிட்ற விலங்குற இல்லையா, உனக்கு சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, தொலைச்சிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே. கசப்பான உண்மை, அல்லாஹ் அருள் செய்த குடும்பங்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த குடும்பங்களை தவிர. பாருங்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்ம சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சிகரமான குடும்பங்கள் அற்ற நிலைமையில் உலகத்திலே வாழ்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மட ஆரம்பமே முசிபத்துல தான் ஆரம்பிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. நம்ம கல்யாணம் முடிக்கிற நேரம் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில முடிக்கிற இல்லை. கொஞ்சம் பேரு மாஷா அல்லாஹ் கொள்கையோட இபாதத்தோட வடக்கத்தோட இருந்தவங்க கல்யாணம் என்று வந்துட்ட உடனே கொள்கையை மறந்துட்டு எல்லா கூத்தையும் போடுறதுக்கும் தயாராகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், துங்கஹுல் மர்ஆ லி அர்பா, ஒரு பெண் 4 விடயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். லி மாலிஹா, நல்ல சொத்து இருக்குது, முடிச்சா கஷ்டம் இல்லாம வாழலாம், மாமாக்காரன் ஜாம் ஜாம் என்று கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, இந்த பிள்ளைய முடிச்சிட்டா மாஷா அல்லாஹ் வாழ்ந்துடலாம். அதனாலதான் கொஞ்சம் பேர் பொம்பளைய பார்க்கறதே இல்லையே, பெரிய இடத்துல திருமணம் பேசி வந்தா கண்ணை முடிக்கிட்டு ஓகே சொல்றது.
அதுக்கு பிறகு என்ன செய்யற, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. பெரிய இடத்துல போய் பட்டுட்டம், வாய் பேச இயலாது, ஆண்டு சொன்னாலும் இண்டு சொன்னாலும் வெட்டக்கரங்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பணத்தை மட்டும் பார்த்தவர்கள் நிம்மதியை இழந்துட்டு மகிழ்ச்சியை இழந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரசூலா சொல்லிட்டு சொன்னாங்க, ஒலி ஹசபிஹா, நல்ல குடும்பம் அப்பா, நல்ல ஊர்ல பெரிய ராயல் ஃபேமிலி, ஊர்ல அவங்க தான் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துல முடிச்சிட்டா இன்னார மர்மகன் என்ற சந்தோஷம் கிடைக்கும். அதனால குடும்ப அந்தஸ்துக்காக குடும்ப மதிப்புக்காக மகிழ்ச்சியை தேடி போனது அது மகிழ்ச்சி இருக்காது. வலி ஜமாலிஹா, அழகுக்காக. இப்ப அல்லாஹு அக்பர், இந்த அழகெல்லாம் இப்ப வந்துட்டு, இப்ப கருத்த பொம்பளைகள் வெள்ளையாகிறாங்க, வெள்ளை பொம்பளைகள் கருப்பாகிறாங்க. என்னன்னு பார்த்தா குளிக்கிற நேரத்தையில கரகரகரண்டு ரெட் கலர்லையும் கருத்த கலர்லையும் தண்ணி ஓடி வருகிறது. என்ன தெரியுமா, இப்ப எல்லா பொம்பளைக்கும் அரபிக்காரி மாதிரி ஆகிறதுக்கு தான் ஆசை. எனக்கு என்ன கலர் அழகோ அதைத்தான் இறைவன் எனக்கு தந்திருப்பான். உங்களுக்கு என்ன கலர் அழகோ அதைத்தான் இறைவன் தந்திருக்கிறான். இப்ப வருகிறது என்னமோ ஒரு கிரீம் ஒன்று தெரியுமா, கௌரி கிரீமோ என்னமோ ஒரு கிரீமா. அந்த கிரீமை வாங்கி பூசினா 3 நாளையிலேயோ ஒரு கிழமையிலேயோ கருத்த பொம்பளை வெள்ளை பொம்பளை ஆகிடுறையாம். அந்த கிரீமை தான் இப்ப நிறையவே பிசினஸ் நடக்குது. இந்த கருத்த பொம்பளைகள் கொஞ்சம் பேரு மாப்பிள்ளைக்கு வெள்ளையாகி காட்டணும் என்பதற்காக. ஏண்டா அது நம்மளையும் ஒரு தப்பு தானே, மாப்பிள்ளை மாறல, சி இதையா போய் முடிச்ச, என்ன நீ அன்னரம் நல்லா தானே இருந்தா இப்போ ஒரு மாதிரி அரிக்கிறாய் என்று சொன்னதுக்காக அவனை கலரை கூட மாத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனா நிறைய பொம்பளைகள் முகம், இந்த கை, இந்த கால், முகத்தை மட்டும் நல்ல துப்புரவா வெள்ளையா வச்சிருக்கிறாங்க, கையும் கருப்பு காலும் கருப்பு. என்னன்னு பார்த்தா அந்த என்னமோ ஒரு கிரீமை பூசி வெள்ளையா இருக்கிறாங்க. ஏண்டா இன்றைக்கு அப்படி அழக கூட்டுற அளவுக்கு இன்றைக்கு பொம்பளைகள் வந்துட்டாங்க. ரசூல்லா சொல்றாங்க, அழகுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள், அதே போன்று ஒரு பெண் மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். நீங்க திருமணம் முடிக்கிற நேரம் மார்க்கத்துக்காக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் அவளிடத்தில் அடக்கம் இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளுகிற தன்மை இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் கணவன் உழைத்து வருகிற பொருளாதாரத்தை கவனமாக கையாண்டு அவள் பணக்காரனாக பணக்காரியாக மாறுகிற தன்மை இருக்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருந்தால் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற, நல்ல ஒரு வம்சத்தை கட்டி எழுப்புகிற இந்த பண்புகள் வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க திருமணம் முடிக்கிற போது மார்க்கம் உள்ள பெண்ணை நீங்க முடிச்சு கொள்ளுங்க, மற்றது எல்லாத்தையும் அவள் உங்களுக்கு பெற்று தருவாள். நம்ம மார்க்கத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்ததுனால நிம்மதியை தொலைச்சிட்டு திரிகிறோம். மார்க்கம் இல்லாதால நிம்மதியற்ற குடும்பங்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும். பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தியாகிகள். அவர்கள் தியாகிகள், அவர்கள் கண்ணியமானவர்கள். அவர்களுக்கு இஸ்லாம் இந்த உலகத்தில் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறது. எங்கேயாவது குர்ஆனில் ஆண்களுக்கு என்று ஒரு தனி அத்தியாயத்தை காட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நிசா என்ற ஒரு தனியான ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்து பெண்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு ஆம்புல பிள்ளை, 2 ஆம்புல பிள்ளை, 3 ஆம்புல பிள்ளை பிறந்தா சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்ல இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் பிறந்து அந்த 3 பெண் பிள்ளைகளையும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்ல மாப்பிள்ளமார்களை திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த 3 பெண் பிள்ளைகளையும் பெத்தெடுத்த தாக்கும் தந்தைக்கும் சொர்க்கம் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். ஒரு பொம்பளை எழும்பி கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, 3 பொம்பளை பிள்ளை இல்ல, 2 பொம்பளை பிள்ளை பிறந்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு நல்ல முறையில் மார்க்கத்தையும் நல்ல முறையில் மார்க்கமுள்ள மாப்பிள்ளையையும் திருமணம் முடித்து கொடுத்தால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவர்க்கம் அப்படின்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸிலே, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து, சந்தோஷப்பட்டுக்கள் தோழர்களே, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து அந்த பொம்பளை பிள்ளையை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுத்து நல்ல மார்க்கமுள்ள மாப்பிள்ளமாருக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்தெடுத்த தாக்கும் தந்தைக்கும் சொர்க்கம் என்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற அற்புதமான குழந்தைகளை பெற்று தருகின்ற ஒரு நல்ல சந்தோஷத்தை தருகின்ற ஒரு பொம்பளை தான் சாலிஹான மனைவி.
அவளிடத்தில் சந்தோஷமாக வாழ நாங்களும் தெரிந்து கொள்ளோடும், அவளும் நம்மளை சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு அவளும் தெரிந்து கொள்ளோடும். அவ்வளவு சிறப்பானவர்கள் தோழர்களே, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் தியாகிகளும் கூட. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொம்புல 18 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் அவள்ற வாப்பா கிட்ட செல்லங்காற்றாள், உம்மா கிட்ட செல்லங்காற்றாள். வாப்பா வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு தியாகம் செய்து வாழ வேண்டிய காலத்தில் உம்மாவை இழந்துவிட்டு வாழ வேண்டிய ஆசைகளை எல்லாம் அடக்கி கொண்டு யாருக்கும் தெரியாத ஊருக்கு வந்து எத்தனையோ ரியாலுக்காக, எத்தனையோ டாலருக்காக, எவ்வளவோ ரூபாக்காக சந்தோஷத்தை எல்லாமே தியாகம் செய்து பிள்ளை நல்ல ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக இங்க இருந்து காசை அனுப்பி இங்கிலீஷை படிக்க வச்சு, மெட்ஸை படிக்க வச்சு, சயின்ஸை படிக்க வச்சு அவ்வளவெல்லாம் தியாகம் செய்து வாழ வேண்டிய காலத்தில் தன்னுடைய வாழ்வை தொழிலே முழுக்க முழுக்க கழித்து விட்டு அவருக்கு இனி வாழ முடியாத காலம் என்று சொன்னவுடன் தான் உம்மா கிட்ட போய் அவர் சேருகிற நிலைமை. அவ்வளவு தியாகம் செய்து ஒரு வாப்பா ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்த்தெடுக்கிறான். ஆம்பளை பிள்ளைகள் அப்படி இல்லை தோழர்களே. 18 வயசாகிட்டும் என்றா, 19 வயசாகிட்டும் என்றா வாப்பாவே சொல்லுவாரு, மகன் போவாப்பா, அல்லது வா வேறு கார்ல பைக்கில் வாடா, இப்படி இருந்து சரி வராதுடா, நீ வாழணும் மகனே, உனக்கு என்று குடும்பம் வரும், உழைக்கணும், உனக்கு என்று பிள்ளைகள் பிறக்கும், அவர்களுக்கு நீ உழைச்சு கொடுக்கிற கடமை இருக்கு, தொழிலை படிச்சுக்கோ, வெளிநாட்டுக்கு போ, லண்டனுக்கு போ, யூகேக்கு போ, சவுதிக்கு போ, வா அதை படி இதை படி, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் என்று ஹாஸ்டல்ல கொண்டு போய் சின்ன பருவத்திலேயே நம்மளை பிரிந்து வாழ்ந்தது தான் வழக்கு. பொம்பளை பிள்ளை அப்படி அல்ல தோழர்களே. நம்ம முடிச்சிருக்கிற மனைவி அப்படி அல்ல. உம்மாக்கு கிட்ட வாப்பாக்கு கிட்ட கையோடு கையாக இந்த உலகத்தில் வளர்ந்தவள் தான் பெண். அவள்ற நானா கிட்ட செல்லங்காட்டி, அவள்ற தம்பி கிட்ட செல்லமாக சண்டை பிடிச்சு, சாட்சி கிட்ட செல்லங்காட்டி, சாச்சா கிட்ட செல்லங்காட்டி, வீட்டுல உள்ள மரங்களில் ஏறி திரிந்து வீட்டுக்குள்ளேயே அவள்தான் அந்த வீட்டுக்குள் ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்தவளைத்தான் 19 வயசுல 20 வயசுல நம்மளுக்கு கல்யாணம் முடித்து தரக்குள்ள ஒரு வாப்பாவுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். அந்த நேரத்தையில 2 கண்ணீர் துளி. அதுக்கு அர்த்தம், ஒன்று, மகளே இவ்வளவு காலமும் பாசமாக 20 வருஷம் 30 வருஷம் உன்னை வளர்த்தேன், என்ன செய்ய, உன்னை கட்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை, நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்கிறாரு. ஒரு கண்ணீர் துளியின் அர்த்தம் நீ போகிறாயே என்ற கவலை. மறு கண்ணீர் துளியின் அர்த்தம் நல்லதொரு மாப்பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அதுதான் தோழர்களே அர்த்தம். ஆனந்த கண்ணீரும் இருக்கும் அங்கே, வேதனை கண்ணீரும் அங்கே இருக்கும். இது ஒவ்வொரு வாப்பாமாரும் அந்த பிள்ளைகளை நமக்கு திருமணம் முடித்து தரக்குள்ள எல்லா வாப்பாமாரும் விடுகிற கண்ணீர் துளியின் அர்த்தம் இதுதான். நம்மளும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கிற போது அந்த இடத்துக்கு வந்தவுடன் உணர்வோம் தோழர்களே, அவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த பொம்பளை பிள்ளை, அவ்வளவெல்லாம் உம்மாவை இழந்து, வாப்பாவை இழந்து, அண்ணனை மறந்து, தம்பியை மறந்து, தான் வாழ்ந்த வீட்டை மறந்து, ஓடி திரிந்த வாசலை மறந்து, ஏறி திரிந்த மரங்களை மறந்து விட்டு நம்மளை தொட்டால் நாம் அவளை தொட்டோம் என்பதற்காக, அவளுக்கு மகர் கொடுத்தோம் என்பதற்காக உம்மாவையும் வாப்பாவையும் விட்டு விட்டு அவளும் அழ அழ நம்மளோடு வந்து ஒட்டி கொண்டாளே, அவள் தியாகி இல்லையா? அவள் தியாகி இல்லையா? அவளோடு மகிழ்ச்சியாக நாம் வாழாவிட்டால் வேறு யாரோடு வாழப் போகிறோம் தோழர்களே? அவளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தையும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும், அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் நாம் கொடுக்காவிட்டால் வேறு யாரிடத்தில் அவள் எதிர்பார்ப்பாள்? அவள் சின்ன சின்ன சண்டைகள் போடுவாள். அவள் சின்ன பருவத்திலேயே வாப்பாவிடத்தில் சண்டை போட்டு பழக்கப்பட்டவள். அவள் சின்ன சின்ன சண்டை போடுவாள். தம்பியோடும் அண்ணனோடும் அவள் சின்ன பருவத்திலேயே சண்டை போட்டு பழக்கப்பட்டவள். அதனால நம்மளோடு அடிக்கடி சண்டை போட்டு கொண்டிருக்கிறாள். நம்மளை விட்டு பிரிவதற்கல்ல, நம்மளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக. புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் அந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாக இருக்கும் தோழர்களே. அதுதான் உண்மை தோழர்களே. அப்படி புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே மாஷா அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தோடு இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அப்படி புரியாவிட்டால் இந்த உலகத்திலே அவர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்வை வாழவில்லை என்பது அர்த்தம். இதுதான் ஒரு பெண்ணுடைய ஆரம்ப தியாகம். என்னுடைய மனைவியும் அப்படித்தான், உங்களோட மனைவியும் அப்படித்தான். இப்ப நீங்கள் எல்லாம் இந்த ஜித்தாவில் உங்களோட மனைவியோடு இருக்கிறீங்க. ஒரு வாப்பா கிட்ட போய்
நீங்க ஒரு பிள்ளைய பிறந்த உடனே கேளுங்க, சில நேரம் வசதி இல்லைண்டா நம்ம கிட்ட தூக்கி தந்துடுவாங்க, வளர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு தந்துடுவாங்க, வளர்த்து கொள்ளுங்க, அல்லது தரமாட்டாங்க. ஒரு 5 வயசுல கேளுங்க, பாப்பா வளர்த்த உடனே கேளுங்க, 5 வயசுல எனக்கு தாங்கன்னு தரமாட்டாங்க. 10 வயசுல கேளுங்க, தரமாட்டாங்க. 15 வயசுல கேளுங்க, தரமாட்டாங்க. 18 வயசுலயே எங்களுக்கு தருவாங்க. முதலாவது பிறந்த ஆண்டு தூக்கி தாரது என்பது அது நத்திங். ஏன்? அந்த பிள்ளைய கொஞ்சல்ல, முத்தமிடல்ல, பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கல, பிள்ளைக்கு தேவையானதை செய்யல, ஏதோ வைத்தால விழுந்துச்சு தூக்கி கொடுத்துட்டோம் என்பது மட்டும் இருக்கும். 18-19 வருஷம் வரைக்கும் செலவழித்து நகை போட்டு உடுப்பு வாங்கி கொடுத்து அவளுக்கு பக்கத்தில் இருந்து அவளை பாசமாக நெஞ்சிலே தூக்கி வைத்து நிலாவை காட்டி சூரியனை காட்டி சந்திரனை காட்டி அவள் ஆசைப்படுகிற அத்தனை உணவுகளையும் ஒரு வாப்பாவும் உம்மாவும் அவளுக்கு கொடுத்து விட்டு 18-19 வயசுல நாம போய் கேட்ட உடனே மகர் கொடுத்தவுடன் நமக்கு தூக்கி தருகிறார்களே, அந்த மனைவியோடு எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக நம்ம வாழ பழகிக்கொள்ளோடும் தோழர்களே, எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ பழகிக் கொள்ளணும். ஆனால் அதே நேரம் ஊர்ல உள்ள யாரோ தெரியாத நம்மளோடு படித்த கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா, அல்லாஹ் அக்பர், நம்மட மனைவி இங்க போன்ல சல்லி இல்ல, கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு ரீலோட் பண்றீங்களா, உனக்கு என்ன தேவை, அப்படி உனக்கு என்ன தேவை, நேற்று தானே போட்டு 50 ரூபாய்க்கு ரீலோட். அவ கால் பண்ணி, நம்மட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி 50 ரூபாய் ரீலோட் போடலாமா, வாயால கேட்க தேவையில்லையே, எஸ்எம்எஸ் ப்ளீஸ் கொஞ்சம் 50 ரூபாய்க்கு போடலாமா, என்ன 50 ரூபா கேட்குறீங்க, சும்மாரிங்க 150 ரூபா போட்டுருவோம்னு போட்டுருவோம். நம்மட மனைவி நமக்காக தியாகம் செய்தவள், அவளுடைய வாப்பாவோடும் அவளுடைய உம்மாவோடும் ஆசையாக பேசுவதற்கு 50 ரூபா கேட்டால் அவளோடு நாம் ஆத்திரப்படுகிறோம். யாரோ ஒரு பெத்த பிள்ளை, யாரோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்கோ பொண்டாட்டியாக இருக்கிறாள், யாருக்கோ மகளாக இருக்கிறாள், நமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவள் 50 ரூபா கேட்ட உடனே 150 ரூபா தூக்கி கொடுத்து அதுதான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறோமே, அது மகிழ்ச்சி அல்ல, அது நரகம், இது சுவர்க்கம். புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, புரியவில்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கைகளில் நிம்மதியற்ற குடும்பங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அதே நேரம் ஆண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆம்பளை பிள்ளை சின்ன பருவத்தில் வாப்பாவுடைய சொல்லை கேட்டு உம்மாவுடைய சொல்லை கேட்டு படிமகனே 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 உனக்கு உழைக்க வேண்டும், உனக்கு இன்னாறு மனைவியாக வந்தால் அவளுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று நம்மளை சின்ன பருவத்தில இருந்தே வேர்வை சிந்த வைத்தவர்கள் வாப்பாவும் உம்மாவும் மருமகளுக்காக. அந்த மருமகள் தெரிந்து கொள்ளோடும், ஒரு பிள்ளையை பெற்று கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை உழைக்க ஆரம்பிக்கிற காலத்திலேயே உம்மாக்கு உழைச்சு கொடுக்கல, என்ற மாப்பிள்ள உம்மாக்கு உழைச்சு கொடுக்கல, வாப்பாக்கு உழைச்சு கொடுக்கல, அவன் தங்கச்சிக்கு உழைச்சு கொடுக்கல, அவன் தாத்தாக்கு உழைச்சு கொடுக்கல, என்ன கட்டினான் என்ற ஒன்றுக்காக எனக்காக சந்தோஷப்படுகிற, நான் விரும்புகிற, நான் சாப்பிடுறதற்கு, நான் அமருவதற்கு, நான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் எனக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டி உலகத்தில் என்ன சந்தோஷமாக வைக்கணும் என்று நினைக்கிறானே, அந்த மாப்பிள்ளையோட மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு பெண்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படித்தானே நம்மளெல்லாம் உம்மாவும் பாப்பாவும் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து அனுப்பி அந்த காலத்துல கொஞ்சம் உழைச்ச உடனேயே 2 வருஷம் கழிச்ச உடனேயே ஊருக்கு போவோம், பெரிய ஒரு ட்ரெனிம் டவுசரை போட்டுக்குவோம், பெரிய பெரிய பேசண்ட பின்னால வச்சுக்குவோம், எந்த பைக்கில் சவுண்டு வருமோ அந்த பைக்கை வாங்கிக்குவோம், ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஊர்ல கலகல என்ற கலக்குவோம், அப்ப மாப்பிள்ளை என்று சுத்துறான் என்று ஊர்ல தெரியும். அப்படியே 1 மாசம் முடிஞ்ச உடனேயே மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க. உம்மா 1 வருஷம் கூட நம்மட காசுல வாழ்ந்திருக்க மாட்டா, வாப்பா வாழ்ந்திருக்க மாட்டார், உறவுகள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். அப்ப தூக்கி நம்மளை இன்னும் ஒரு பொம்பளைக்கு மாப்பிள்ளையாக அனுப்பிடுறாங்களே உம்மாவும் பாப்பாவும், அந்த ஒரு தியாகத்தை நம்மட மனைவி புரிஞ்சு கொள்ளணும். 2 பேரும் தியாகம் செய்துதான் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. அந்த 2 தியாகங்களும் இந்த உலகத்தில் புரியப்பட்டால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தத்துவத்தை இந்த ஹதீஸிலே சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்த திருமணத்துடைய நோக்கம் என்ன? சஹீஹுல் புகாரி 5066வது ஹதீஸாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள், குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாப்பன் லா நஜிது ஷைஅன், நாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், நாங்க வாலிபர்களாக இருந்தோம், எங்களுக்கு என்று எதுவுமே கிடையாது.
அப்போது ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எங்களை பார்த்து, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்தத்தா அல் பஆ ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு யாருக்கு பொருளாதாரமும் உடல் பலமும் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இல்லாதவர்கள் அப்படி திருமணம் முடித்து கொடுத்தால் அகத்துல் பசர், அவருடைய பார்வைக்கு அது பாதுகாப்பாகவும், வஹ்சனுல் ஃபர்ஜ், தன்னுடைய கற்புக்கு அது நலவாகவும் இருக்கும். வமல்லம் யஸ்தத்தி, யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு பாஅத்தில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் என்ன செய்து கொள்ளட்டும், நோன்பு பிடிக்கட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். பாருங்க ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல ஒரு தத்துவத்தை சொல்றார். நீங்க உடலாலும் பொருளாதாரத்தாலும் உங்களுக்கு ஏலும் என்று வந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது பார்வைக்கும் அது உங்களுடைய கற்புக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்று நீங்கள் கண்டால் நோன்பு நோற்று கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த திருமணத்தை கொண்டு போய் நோன்போடு கொள்கிறாங்க. இந்த திருமணத்தை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் நோன்போடு கொள்கிறார்கள். நம்ம நோன்பு பிடிச்சா கெட்டதை பார்க்க மாட்டோம், நோன்பு பிடிச்சா கெட்டதை பேச மாட்டோம், நோன்பு பிடித்தா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம், நோன்பு பிடித்தா சண்டை பிடிக்க மாட்டோம். யாராவது சண்டை பிடிக்க வந்தா இன்னி சாயிம், நான் நோம்பாளி என்று சொல்லுவோம். அப்படித்தானே? நோம்போடு இருக்கிற காலத்துல நம்ம யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டோம், வீண் தர்க்கம் பண்ண மாட்டோம், நம்மட குடும்பத்தோடு அப்படியே இருந்து கொள்வோம். இப்படி ஒரு வாழ்வை நோம்பாளி வாழ்வான். அல்லாஹு அலம், அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை என்றால் நீங்கள் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நோன்பு பாதுகாக்குமோ அதே போன்று திருமணமும் இந்த உலகத்தில் அவனை பாதுகாக்கும். அவன் பார்வைக்கு பாதுகாப்பாக இருக்கும், நோன்பும் பாதுகாப்பாக இருக்கும். அவன் கற்புக்கு பாதுகாப்பாக இருக்கும், திருமணமும் பாதுகாப்பாக இருக்கும், நோன்பும் பாதுகாப்பாக இருக்கும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத்தை கொண்டு போய் அல்லாஹ் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொலகி வைத்திருக்கிறான் என்றால் அந்த குடும்பம் நிச்சயமாக சந்தோஷம் பொருந்திய குடும்பமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே. ஒன்றோடு ஒன்று இறைவன் எங்களை தொடர்புபடுத்துகிறான் என்றால் அதிலே பாரதூரமான தத்துவம் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இந்த குடும்பத்தோடு நிம்மதியாக இந்த குடும்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய நம்மட குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாம போறதுக்கு ஒரு காரணம் பொம்பளைகளும் தான். ஏன்னா நிறைய பொம்பளைகள் மாஷா அல்லாஹ் வெளியில போகக்குள்ள சொல்லி வேலை இல்லை, அப்படி போறேன், அபாயாவை ஐம் பண்ணி ஃபேஸ் கவரையும் ஐம் பண்ணி, ஃபேஸ் கவரையும் ஐம் பண்ற வெளியில போறதுக்கு, உடுப்பு ஐம் பண்ணி மின்னிய போட்டு மாலையை போட்டு புதட்டை நல்லா கட்டிச்சு, ஏன்னா ஃபேஸ் கவர் பண்ணாட்டி பொம்பளைன்ற ஒரு பழக்கம் கட்டிக்கிறேன். ஏன்? உதடு சுவப்பாரிக்கணும் என்பதற்காக, அல்லது அந்த விளங்காத ஒரு இதொண்ட பூசிக்கொள்றது உதடு சுவப்பாரிக்கணும் என்பதற்காக. இந்த இமைக்கு அப்படியே பென்சில், என்ன இந்த சுருமா பென்சிலால் தீட்டி இதுக்குள்ளேயும் சாடைய மெல்லிய கோடுண்டு அடித்து அப்படி கல்ல கல்ல பல பலண்டு போவாங்க ரோட்டில். சம்டைம் நம்ம போய் யாரா இது இப்படி ஒன்று போறண்டு பார்த்தா அவர வைஃப் தாண்டு அவருக்கே சந்தேகமாக இருக்கும், நம்மட பொண்டாட்டி தானா இது என்று யோசிக்கிற அளவுக்கு என்ன செய்யும், அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன போக்கு போகுது இது, ஏன்னா இவ்வளவுக்கெல்லாம் இவள் வீட்டுல இப்படி இருந்தால்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்னு நம்மளே யோசிக்கிறோம். ஆனா பொம்பளைகள் தெரிஞ்சு கொள்ளணும், நம்மட மாப்பிள்ளைய சந்தோஷமாக வச்சு கொள்ளணுமாக இருந்தால் அத்துஹூரு ஷத்துருல் ஈமான், அந்த சுத்தம் இருக்கணும். நமக்கு கிட்ட வந்து மாப்பிள்ளை நம்ம கவர் அளவுக்கு இருக்கணும். நம்ம போன உடனேயே நம்மளை நம்ம அவங்களை இழுத்தழுக்கிற அளவுக்கு இருக்கணும். போன உடனேயே முகத்தை பாருங்க, என்ன 2 லிட்டர் வடியும், இப்படித்தான் நினைக்கிறேன், இப்படிதான் பொம்பளை நினைக்கிற வீட்டுல. அருள் செய்தவர்களை, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை தவிர நிறைய பேரை பாருங்க, வீட்டுல போடுற சில மன்னிச்சு கொள்ளுங்க சொல்ல வேண்டிய சில செய்தி, வீட்டுல போடுற அந்த உடுப்பை பார்த்து அல்லாஹ் பார்க்க இயலா, இஞ்சால பக்கம் கிழிஞ்சி இஞ்சால பக்கமும் கிழிஞ்சி ஆக கரை பிடிச்ச பெயின் கலண்டு போன கீழம் அது அது அடசில புடவைக்கும் எடுக்கலாமே இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான உடுப்பை தான் போட்டுட்டு இருக்கிறது. ஏம்மா, உங்களோட மாப்பிள்ளை தானே தங்க உங்களுக்கு வாங்கி தந்தாரு, அவர்கிட்ட தானம்மா உங்களோட அழகை காட்டணும், அவர் தானே உங்களுக்கு மாலை மின்னி காப்பு அது இது எல்லாம் வாங்கி தந்தது, அதுதானே அவர ஃபேஃபியத்தையும் தூக்கி அடிச்சு கொள்றது. அப்பதானே லேசா விபச்சாரி என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவர ஃபேஃபியத்தை நீங்க எப்படி அடிப்பீங்க,
உடம்புக்கு அடக்கமான மனத்தை பூசிக்கொண்டு இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனா நம்ம உடம்புக்கு வெளியில வீசக்கூடிய மனத்தை பூசிக்கொண்டு போற இடமே வேற அம்மா. அப்ப மாப்பிள்ளைய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சு கொள்றதுக்கு ஒரு பொம்பளை தெரிஞ்சு கொள்ளணும். மாப்பிள்ளை கிட்ட ஸ்டைலா பேசணும். மாப்பிள்ளை கிட்ட நம்மட கலச காட்டணும். இது நம்மட மாப்பிள்ளை கிட்டயா காட்டுற நம்ம கலச? யாராவது வந்த இல்ல இந்த எங்கடவர் அப்படின்னு மத்தவன்ட்டு தான் பேசு. ஃபைனி தகைத்துன் ஃபலா தக்லஅன. உங்களோட உள்ளத்துல இறையச்சம் இருந்தால் வளைந்து குலைந்து பேசாதங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பொம்பளைகள் இந்த போனோடு தொடர்பு அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். இயற்கையிலே அவங்களோட குரல்கள் கொஞ்சம் அப்படி இருக்கும். இன்றைக்கு நிறைய பொம்பளைகளோட பழக்கம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை கோல் எடுத்தா ஹலோ சொல்லுங்க, எங்க வாரீங்க, வாங்கோ வச்சிருவேன். இந்த தெரியாத நம்பர் கோல் வந்தா அந்த குரலை மாத்தி ஹலோ யாரு, அவன் தூக்குறவன் நினைப்பான் யாரோ இது சின்ன பிள்ளை ஒன்று 18 வயசுல பேசுது போல இருக்குன்னு நினைப்பான். ஊரவன்ட்ட பேசக்குள்ள உரத்து பேசணும். உரிமையான்ட்ட பேசக்குள்ள நீங்க வலிந்து பேசணும். ஆனா ஊரவன்ட்ட நீங்க வலிந்து பேசுறீங்க, உங்களுக்கு உரியவன்ட்ட நீங்க ரஃபா பேசுறீங்க. அதனால குடும்பத்துக்கு மத்தியில மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பேசுற பேச்சில அவன் பைக் ஓடிட்டு போனா கொஞ்சம் நின்று பேசுற அளவுக்கு உங்களோட ஸ்டைல் இருக்கணும் அம்மா. அதுல மகிழ்ச்சி இருக்கும், அதுல சந்தோஷம் இருக்கும். நம்மளும் அப்படித்தானே, மாப்பிள்ளை மாதிரி அப்படித்தானே. தெரியாத நம்பர் வந்தா சொல்லி வேலையில் அதை போல சந்தோஷம். அதை சம்டைம் மிஸ் கால் வந்துட்டுமுண்டா முடிஞ்சு வேற போன்ல சல்லி இல்லாட்டி அடிச்சு கிட்டிச்சு யாருக்காவது பிடிச்சு உடனே வாகனத்தை நிப்பாட்டி யாரும் தெரியா வேற நம்பர் வந்துறீங்கன்னு அடிக்கிறேன். அப்ப வயசை நம்மளும் மாத்தி இது 2 பக்கமும் இருக்கிறது. அப்ப நம்ம சந்தோஷத்தை எங்க தேடுறோம் என்றால் வெளியில காட்டுறோம், வெளியில தேடுறோம். வீட்டுக்குள்ள நம்ம சந்தோஷத்தை துளைச்சிட்டு மகிழ்ச்சியை துளைச்சிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம மனைவி கிட்ட எப்ப முசாபாக செஞ்ச வீட்டுல வார எல்லாருக்கும் முசாபாகா. பெருநாள் அண்டு வந்தா மட்டும் மனைவிக்கு முசாபாகா. சலான் சொல்றதும் இல்லையே வீட்டுக்குள்ள போக்கு. நம்மட ஊடுதான் என்று போறது, ஏன்னா நம்மட ஊடுதான் என்று போறது. வீட்டுக்குள்ள நமக்குத்தான் மற்றவன் வாரண்டாத்தான் நமக்குட வீட்டுக்குள்ள சலாம். நம்ம போறண்டா சலாம் இல்லை. நம்ம போறண்டாலும் சலான் சொல்லணும், வீட்டுக்கு அறிவிக்கணும், வீட்டுக்கு வாரண்டு. அதுதான் இஸ்லாம். அந்த வாழ்க்கை. நீங்க சலாத்தை இப்படி சொல்லி பாருங்களேன். மா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலாத்துடைய அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? உனக்கு ஒரு துவா செஞ்சம்மா, உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று நான் சொன்னேன்டா அப்படின்னு மனைவியோட பேசி பாருங்க. அப்ப வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். நம்ம இது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன ஒருத்தர் பதில் சொல்லலையா, அப்பதான் நம்ம போறது வீட்டுக்குள்ள. மற்றவங்களோட போக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தெரிஞ்சாக்களை கண்டா. மனைவிட போனா என்ன கறி இன்னைக்கு சோறு என்ன வளமையா இதைத்தானே அவிச்சு வைப்பாய் நீ. ஒரு சலாத்தை சொல்லி என்னம்மா கறி என்ன ஆக்கினீங்க, கொஞ்சம் இன்றைக்கு வாரத்துக்கு தாமதமாயிட்டு கொஞ்சம் வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டு வந்தவங்க, நீங்க கோல் எடுத்தீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கொள்ள முடியலம்மா, ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க. இது ஆம்பளைகள் பேச மாட்டாங்க. அதை பொம்பளை எதிர்பார்ப்பாள். பொம்பளை என்ன தெரியுமா வாழ்றதுக்கு ஆசைப்படுறாள்? உங்களோட பணத்துக்கையும் அல்ல, உங்களோட பட்டமும் அல்ல, உங்களோட பெரிய அழகும் இல்லை. பொம்பளை எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? நான் கவலைப்படக்க என்ற கணவன் எனக்கு பக்கத்துல வந்து இருந்து என்ன கவலையாக இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கும். எனக்கு தலைவலி என்று சொன்னா அவன் ஃபெனடால் எடுத்து தரணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அது லேஸ். நம்ம தான் டாக்டர் நம்ம வைஃபுக்கு, விளங்கிக்குங்க. அதை விளங்கி கொண்டால் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு. நம்ம தாங்க நம்ம வைஃபுக்கு டாக்டர். நம்ம அவளுக்கு கொடுக்க வேண்டிய பேச்சை கொடுத்தா அவள் சக்கராத்துல இருந்தாலும் எழும்பி வேலை செய்வாள். அவள் அதை எதிர்பார்க்கிறாள். அவள் எதிர்பார்க்கிற நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறாள். பக்கத்தில் இருந்து கணவன் பாசமாக பேச வேண்டும் என்று துடிக்கிறாள். ஆனா நம்ம அதை யாருக்கோ கொடுத்துட்டு மகிழ்ச்சியை இழந்துட்டு வீட்டுக்குள்ள தடமாறி கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ள நாம் தடமாறி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால ஆம்பளைகளும் அழகா இருக்கணும் வீட்டுக்குள்ள. ஆனா ஆம்பளைகளும் அப்படித்தானே, வெளியில போக்குள்ள ட்ரௌசர் கோட் ஷர்ட் எல்லாம் அடிச்சு போற. வீட்டுக்குள்ள இருக்கிறது இந்த யுத்த காலத்துக்கு போயிட்டு வர வேண்டிய பெனியன் ஷர்ட் இருக்கிற மாதிரி இஞ்சாலையும் பிஞ்சி பெனியன், இஞ்சாலையும் பிஞ்சி பெனியன். அதை எடுக்கிறதுக்கு கொண்டு இல்லை. அதை வை கழுகி வை வீட்டுல போடுறதுக்கு வேணும். பழைய சாரன் அத்தனை உடுக்கிறது. நல்ல உடுப்பு எடுத்தா என்ன, நல்ல ஒரு பெனியனை போட்டா என்ன, நல்ல அழகான ஷர்ட்டை போட்டா என்ன, காலையிலே நல்லா குளிச்சுட்டு அலங்கரிச்சிட்டு இருந்தா என்ன,
அது ரெண்டு பக்கமும் இருக்குது. நம்ம எப்படியோ அப்படித்தான் மனைவி. அப்ப நம்மளும் மகிழ்ச்சியாக சுத்தமாக தூய்மையாக இருக்க நாடினால் அவளும் மகிழ்ச்சியாக சுத்தமாக தூய்மையாக இருப்பாள். வாழ்க்கை என்பது இரண்டு சக்கரங்கள் தோழர்களே. இரண்டு சக்கரமும் சரியாக ஒன்றாக சுத்தினால் அந்த பயணம் பயணிக்கலாம், அல்லது அந்த பயணம் இடையிலே விழுந்துதான் வர வேண்டிய நிலைமை என்ன செய்யும், உலகத்தில் உருவாகும். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, பாருங்கள், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஹதீஸ், சஹீஹுல் புகாரி 1968வது ஹதீஸாக புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு தர்தாவுடைய வீட்டுக்கு போறார். நண்பர், பெரியதொரு படிப்பினை இருக்கிறது. மனைவியை பார்க்கிறாரு. அப்ப மனைவியுடைய முகத்துல சந்தோஷம் இல்லை. இதை நம்ம வேற மாதிரி யோசிக்க கூடாது, விளங்கிச்சானே? இந்த மற்றவங்க இதை பாவிக்கிற மாதிரி இதை யோசிக்க கூடாது. என்ன அப்ப இவர் என்னத்துக்கு அவர மனைவியை பார்த்த? அப்ப இந்த ஹதீஸ் சரிப்பட்டு வராது. அவர் சஹாபி அப்படி பார்ப்பாரு, அதனால இந்த ஹதீஸ் ரிஜெக்ட். அப்படி யோசிக்க கூடாது. இது ஹிஜாபுடைய சட்டங்கள் இறங்குவதற்கு முன்னர். ஏண்டா நிறைய பேர் ஆத்தானே, ஒரு சஹாபியை பாருங்கப்பா, அபு தர்தாவுடைய மனைவி உம்மு தர்தாவை பார்த்ததாக புகாரில ஹதீஸ் வருகிறது. நீங்க இவ்வளவெல்லாம் தொழுகிறீங்க, எந்த வைப்பா பாப்பீங்களா? அப்படித்தானே கேட்கிற. இப்ப ஆத்தானே, சே, அவர் அவ்வளவு பேணுதலான ஒரு மனுஷரு, அவர பொண்டாட்டிய இந்த ஹதீஸ் சரிப்பட்டு வராது, இது ரிஜெக்ட், அறிவுக்கு படல, குர்ஆனுக்கு முரண்படுகிறது. அல்லாஹ் தஆலா பார்வையை தாழ்த்தி கொள்ள சொல்றான். இங்க இவர் தடப்படன்னு பார்த்திருக்கிறாரு, அதனால இந்த ஹதீஸ் சரிப்பட்டு வராது. புகாரியில பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ், ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வரலாறுகள். எவ்வளவு அழகா புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப கேட்டாரு, என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு அபு தர்தாவுடைய மனைவி கிட்ட கேட்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சொன்னா, உங்களோட நண்பருக்குத்தான் நம்மள எந்த தேட்டமும் இல்லை நாட்டமும் இல்லையே அப்படின்டா. அப்படி பேசிட்டு இருக்கக்குள்ளே அபு தர்தா வந்துட்டாங்க. வந்த நண்பரை கண்ட ஃபாரிஸ் அவர்களை கண்ட உடனே, இவர் நோன்பு பிடிச்சிருக்கிறார், சாப்பாடெல்லாம் வச்சு ஆக்கி கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தையில சல்மான் ஃபாரிஸ் சொன்னாங்க, நீயும் வந்து சாப்பிடு, நான் சாப்பிட்றேன்னார். இல்லை இல்லை, நான் நோம்போடு இருக்கிறேன், நீ சாப்பிடுண்டார். நோம்பை விட்டுட்டு என்னோட சாப்பிட்றேன்டா, சாப்பிடு, இல்லாட்டி நான் போறேன் அப்படின்றார். அப்ப சரி, பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு குந்தி சாப்பிட்றாரு. இரவு நேரம் போகுது. ஒன்றை வீட்டுல தான் தங்க போறேன், நல்லந்தான் தூங்குங்க அப்படின்னு தூங்குறாங்க ரெண்டு பேரும். கொஞ்ச நேரம் போகல, எழும்பிட்டார். எழும்பி நிற்கிறாரு. அபு தர்தா கேட்டாரு, சல்மான் ஃபாரிஸ் கேட்டாங்க, என்ன அப்படின்னு. இல்லை, அந்த தொழுவம் அப்படின்னு பார்க்குறேன், நானும் தொலைத்தாமேனும் போய் தூங்க அப்படின்ட்டார். போய் தூங்கிட்டார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பார்கள் என்று நினைத்து திரும்ப எழும்புறாரு. என்ன அப்படின்னு கேட்டாரு. எவ்வளவு ஒரு எப்படியாக வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. இல்ல, இப்பயாவது தொலைப்பற அப்படின்னாரு. போய் தூங்கு, நானும் தொலைத்தாமேனும் போய் தூங்குண்டாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்த உடனே அபு தர்தா போய் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், சாப்பிட வந்தாருன்னு சாப்பாடாக்கி கொடுத்தன், நான் நோம்போட இருந்தேன், நோம்ப விட்டுட்டு தின்னேன்னு பிடிச்சாரு. சரி, பிரச்சனை இல்லைன்னு திண்டன். இரவுல விட்ட தூங்க போறேன்னு சொன்னாரு, தூங்குண்டு சொன்னேன். தொலை எலும்பின, யார சொல்லலாம், தொலை வேணா தூங்குன்னு சொல்றாரு. திரும்ப எலும்பினன், திரும்ப தூங்குண்டாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்குது என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டு, உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய சில கடமை இருக்குது நாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு மாஷா அல்லாஹ், ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை 100%, தவ்வாக்களத்துக்கு செய்ய வேண்டிய கடமை 100%, சமூகத்துக்கு கடமை செய்ய வேண்டியது 100%, தாய் தந்தையை கவனிக்கிறது 100%, எல்லாத்துக்கும் மாஷா அல்லாஹ் 100%. இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளை நம்பி வந்த ஜீவனுக்கு கவனிக்கிறது 0. அவள் யார்கிட்டையும் சொல்லிக்க முடியாம தண்ட கவலைகளையும் துன்பங்களையும் தலவாணியோடு நிறைய நேரங்களில் பேசி கொண்டிருக்கிறாள். அப்படியே விட்டுட்டீங்கண்டா உங்களோட மனைவி ஒரு மனநோயாளியாக மாறி போயிடுவாள். அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், இங்க வாங்க, உங்களுக்கு கண்ணுக்கு என்ற ஒரு ஹக்கு இருக்கிறது, உடம்புக்கு என்ற ஒரு ஹக்கு இருக்கிறது, உங்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு ஹக்கு இருக்கு. நாங்க ரசூலுல்லாஹ் இதுல பாரதூரமான பணிகளை சொல்றாங்க. இதுல நீங்க வாழக்குள்ள உங்களோட சந்தோஷத்தை மட்டும் நீங்க எதிர்பார்க்க கூடாது, உங்களோட மனைவியுடைய சந்தோஷத்தையும் எதிர்பார்க்க வேண்டும். உங்களோட இபாதத்தில் மட்டும் கவனமாக இருக்க கூடாது, உங்களோட மனைவியுடைய விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். நோன்புடைய விடயத்தில் மட்டும் கவனமாக இருக்க கூடாது,
மனைவியுடைய விடயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இபாதத் இபாதத், நோன்பு நோன்பு, இது மாத்திரம் உங்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது. உங்களுடைய மனைவியுடைய சந்தோஷமும் சேர்ந்துதான் உங்களை சொர்க்கம் கொண்டு போகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் தோழர்களே மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் போதித்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. சஹீஹுல் முஸ்லிம் 1774வது ஹதீஸாக முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு நேரம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லம்மா கானத் லைலத்தி அல்லத்தி கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா இந்தி. இரவெல்லாம் போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்கிட்ட இருக்கிற அந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே வாரார். வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய மேலாடையை கழட்டினார்கள், பாதணியை கையிலே எடுத்தார்கள், கதவை மெதுவாக திறந்தார்கள். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, தூக்கம் போல இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடுத்திருந்த ஒரு வேட்டி ஒரு 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 தொங்கலை விரித்து அப்படியே தரையிலே விரித்து கொண்டு அதிலே தூங்கினார்கள். மனைவி எழுப்பாட்டல்ல, நீ எழும்பி சோறுதாண்டு கேட்கல, நான் வந்தா உனக்கு கதவை துறக்க தெரியாதாண்டு கேட்கல. நம்மண்டா ஏய் இவ்வளவு நேரம் வந்து பக்கத்தில் இருக்கிறேன், இப்படி படுத்தாயிட்டா உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவான்னு நம்ம கதை. நம்மளோட வாழ்க்கை அப்படித்தானே, அப்பயே பிரச்சனை உருவாயிடும். நீங்க எவ்வளவு நேரம் வந்தீங்க, நான் காத்துட்டு இருந்து எனக்கு தெரியாம தூக்கம் எது, உனக்கு என்ன அடங்காத தூக்கம், மரா என்ன நாம, அப்படியே பிரச்சனை உருவாயிடும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா நடந்து கொண்டாங்க பாருங்க. ஆயிஷா நாய் தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் மெதுவா வந்து சிலிப்பரை கலட்டி மேலாடை அப்படியே கலட்டி உடுத்திருந்த பாய கூட போட்டு தர சொல்லல, உடுத்திருந்த அந்த வேட்டியில ஒரு பட்டை அவுத்து அப்படியே அதுல விரிச்சிட்டு அப்படியே சிலிப்பரையும் வச்சுட்டு மேலாடையையும் வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. தூங்கின உடனே ரசூலுல்லாஹ் எழும்பினாங்க. ஆயிஷா நாய் தூக்கம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எழும்பிடுவா, அவ டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படி என்பதற்காக ரசூலுல்லாஹ் எழும்பி மெதுவா மேலாடையை போட்டுட்டு விரித்த அந்த ஒரு பட்டை அப்படியே திரும்ப கட்டி கொண்டு மெதுவா கதவை திறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையவாடிக்கு செல்கிறார்கள். ஆயிஷா நாய் கடமுழிச்சு பார்த்தாங்க, ஆளை காணல. நம்மளை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் இன்றைக்கு வேற யார மனைவியுடைய வீட்டுக்காவது போயிருப்பார் அப்படி என்று சொல்லி இவர் எங்க போறாரு அப்படி என்று ஆயிஷா நாய் மெதுவா 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 போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பக்கி என்று சொல்லுகிற அந்த இடத்துக்கு சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபாக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாய் பார்த்தாங்க, நான் எங்கேயாவது ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டுட்டு 10 மனைவிமாருடைய வீட்டுக்கு போறார் என்றுவா நினைச்சு வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா மனிதர்களும் தூங்குகிற நேரம் மையவாடிக்கு வந்து அதிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படி என்று ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட உடனேயே அப்படியே மெதுவா மெதுவா ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வந்து ரசூலுல்லாஹ் கண்டிடக்கூடாது என்பதற்காக அப்படியே ரசூலுல்லாஹ் வீட்டு கதவை அப்படியே தள்ளக்குள்ள ஓடி போய் தூங்கிட்டாங்க. ஓடி போய் அவட படுக்கையில படுத்துக்கொண்டாங்க. பொம்புளை ஓடி போனா தெரியும், சும்மா வீட்டு வேலை செஞ்சாலே கை கடுக்குது, கால் கடுக்குது, அது இழுக்குது, இது இழுக்குது, மூச்சு இழுக்குது. ஆயிஷா நாய்க்கு மூச்சு இழுக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா என்னம்மா மூச்சு இழுக்குது அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே யார் ரசூலுல்லாஹ், நல்லா தானே இருக்கிறேன். இல்லை ஆயிஷா மூச்சு இழுக்குது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார் ரசூலுல்லாஹ், நல்லா தானே இருக்கு. ஆயிஷா சொல்லுங்க மூச்சு இழுக்குது, நீங்க சொல்லலண்டா அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு தந்துடுவான், சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஆயிஷா நாய் மன்னிச்சு கொள்ளுங்க யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வார நேரமும் நான் தூக்கம் கிடையாது, கதவை திறந்த நேரமும் நான் தூக்கம் கிடையாது, உங்களுடைய வேட்டியுடைய ஒரு பட்டை விரித்து விட்டு தூங்குகிற நேரமும் நான் தூக்கம் கிடையாது, நீங்கள் எழும்பிய நேரமும் நான் தூக்கம் கிடையாது, கதவை திறந்து கொண்டு போன நேரமும் நான் தூக்கம் கிடையாது, நீங்கள் எங்கு போய்விட்டீர்கள் என்று உங்களை பார்ப்பதற்காக யார ரசூலுல்லாஹ் உங்களுக்கு பின்னால வந்தன். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அந்த மையவாடியில் துஆ கேட்டுக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் யார் ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு ஓடி வந்து நான் படுத்துக்கொண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபஅந்தி அஸ்ஸவாத் அல்லதி ரஅய்து அமாமி, நான் கதவை திறக்கக்குள்ள ஒரு கருப்பா ஓடிச்சு, அது நீயான்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு சந்தோஷமா ரசூலுல்லாஹ் வந்து, ஆயிஷா நான் கதவை திறக்கிற போது ஒரு கருப்பா ஓடி போயிச்சு, அது நீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
ஆமா யா ரசூலுல்லாஹ் நான் தான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நாயுடைய நெஞ்சில் அடிச்சு சொன்னாங்க, ஆயிஷா உன்னை விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன் அப்படின்னாங்க. உன்னை விட்டுட்டு நான் எங்க ஆயிஷா நான் போவேன் அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஜாமம் ஊரு தூங்குகிற நேரம், மனைவி எழும்பி கணவர் எங்க போகிறார் என்று பார்க்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டார்கள். சம்டைம் நம்ம வீட்டுக்கு வந்து மனைவி கதவை திறக்கல்ல அப்படி என்றால் கதவு ஒன்று உடையும் அல்லது மனைவியுடைய கன்னத்தில் அறையொன்று விழும். இதுதான் நம்முடைய பழக்கம். அவளுக்கு தூக்கம் கிடையாது, அவளுக்கு உணர்வுகள் கிடையாது, உணர்ச்சிகள் கிடையாது, அவளுக்கு ஆசா பாசங்கள் கிடையாது. அவள் ஒரு ஆயா, அவள் ஒரு மெஷின். அவள் பிள்ளைகள் பெற்றுத்தர வேண்டும், பூக்கண்டுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், வீட்டை கூட்டி பெருக்க வேண்டும், வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், உங்களுக்கு ஆடை ஐம்பண்ணி தர வேண்டும், உங்களுக்கு வண்ணாத்தியாக அவள் கடமையாக்க வேண்டும், உங்களுக்காக வேண்டி அவள் அவித்து அவித்து போட வேண்டும். ஒன்றில் சோத்தில் கல்லு கிடந்தாலும் முடி கிடந்தாலும் கலவரத்தை உருவாக்கி விடுகிறோம், சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். தோழர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கல்ல. அல்லாஹ், நான் கேட்கிறேன், இது மாதிரி நம்மட வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தா, மனைவி சும்மா எழும்பிட்டு பின்னால வந்தா சந்தேகம் தான் நடக்கும். நீ இப்ப சந்தேகப்பட்டிய செல்லு, ஏய் செல்லு செல்லு முதல் சொல். நீ ஏன் வந்தா? இப்ப அவக்கு பாத்ரூம் போறதுக்கு சம்டைம் வந்துருப்பா, பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு போ, பேக்க தூக்கோ போ விட்ட. இதுக்கு பிறகு நான் பார்த்துட்டு பாரு, மிச்ச நாளா பார்த்து இல்லங்க இல்லங்க நொல்லங்க போ, பேச உரலையே நம்ம. ரசூலுல்லாஹி ஈசா அவ்வளவு தேங்க, என்ன ஆயிஷா என்ன நடந்துச்சு, ஏன் மூச்சு இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன தங்கமே சொல்லுங்கம்மா, எங்க வந்தீங்க, நீங்களாடா அந்த கதவை துறக்கக்குள்ள வந்த அந்த கருத்த உருவம் நீங்களாமா. எவ்வளவு அழகான வாழ்க்கை, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். இப்படி வாழ பழகினால் குடும்பத்துக்கு மத்தியில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதை மறந்து விட்டு வெள்ளக்காரன் ஸ்டைல்ல வாழணும் என்று ஆசைப்பட்டா அங்க இருக்காது. நிறைய பேர் இன்றைக்கு வெஸ்டர்ன் டைப்ல மனைவி இருக்கணும் தானே ஆசைப்படுறது. வெஸ்டர்ன் டைப்ல மனைவி இருந்தா அங்க சந்தோஷம் இருக்காது தோழர்களே, அங்க சங்கடங்கள் 1000 இருக்கும். அதை என்னால் சொல்ல முடியாது. பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. புகாரி 261, குந்து அக்தஸிலு அன வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹித். நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரே பாத்திரத்துக்குள்ள குளிப்போம். நம்ம எப்ப குளிச்சு, முதல் அண்டு குளிச்சது, ரெண்டாவது அண்டு குளிச்சது, வரவரண்டு அவளையும் கொண்டு போய் பாத்ரூமுக்கு வச்சு சோப்பு தேய்ச்சி ஊத்தையெல்லாம் தேய்ச்சி குளிச்சு துடைச்சி தலையெல்லாம் பிடிச்சு விட்டது 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 தான். ஆளை காணல, பாத்ரூமுக்கு 2 பேரும் போன வரலாறு இல்லை. அந்நரம் வராட்டி பிரச்சனை. இப்ப சும்மா யோசிங்க, நமக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனேயே நம்ம பாத்ரூமுக்கு போய் நின்றுவோம், டவல் எடுக்க மறந்துடுவோம், அல்லது ஏதாவது பிரஷ் கொண்டு போக மறந்துடுவோம். பிள்ளைகளும் வீட்டில் இருக்க மாட்டானுங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இப்போ வைஃப்கிட்ட போய் இந்த டவலை தாங்க அல்லது ப்ரஷ்ஷை தாங்கன்னு கேட்க பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் பாத்ரூமுக்குள்ளே இருந்துட்டு. அல்லது நமக்கு பிளேண்டி தேவைப்படும், கேட்டு கேளாமல் இருப்போம். நம்மளோட கௌரவம் தானே, கேட்டு கேளாமல் இருப்போம். சம்டைம் பாத்ரூமுக்குள்ளே போய் குளிச்சு நின்று முடிச்சதுக்கு பிறகு இப்போ துடைக்க தரவே கொஞ்சம் நேரம் பாத்ரூமுக்கு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு தொடச்சி பார்க்குற சரி வராட்டி அப்பாவுக்கு விளங்கிடும், ஏதோ தம்பி சாமானோடு கேட்குறாரு போல, ஏதோ கொண்டு போகல போல. என்ன 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 இல்லை இல்லை அந்த டவல் 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 ஒரு உருக்கேன்னு கேட்கும். அப்போ என்ன செய்வோம், அவ கொண்டு போய் தூக்கி கொண்டு போய். நம்ம எவ்வளவு ஈகோ பிடிச்சாக்கள் பாருங்க. கதவை திறந்து விட்டு தொலைக்குது. ஏன் தோழர்களே, ஒத்தரும் இல்லாத நேரம் நம்ம தான் சண்டை பிடிச்சிட்டோம். இங்க பாரு, நீ இப்படி பேசினதால தான் நான் சண்டை பிடிச்சது, சாரி, நான் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டால் மன்னிச்சு கொள்ளுங்க. அப்ப அவ சொல்லுவா, இல்லைங்க அது நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், ப்ளீஸ் நீங்க மன்னிச்சு. உடனே சமாதானம் ஆயிடும். இது நம்ம அந்த டவலை கேட்கக்குள்ள கூட ஒரு எல்லாரும் வீட்டுல இப்ப ஆர்மி கொமாண்டர் பெரிய ஆக்கலமாய் தானே இருக்கிறது. அதுதானே பிரச்சனை. அங்கால அவட ஆட்சி, இஞ்சால யாரு ஆட்சியை விடுறது, யாரு ஆட்சியை பிடிக்கிறது என்பது தானே பிரச்சனை தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அப்படி இருக்கல்ல. ஒன்றாக குளிப்பாங்க, ஒரே பாத்திரத்துக்குள்ள கைகள் விளையாடி கொள்ளும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்தது என்பதை பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு,
முஸ்னத் அஹ்மத் 18394வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க. ஜா அபூபக்கர் யஸ்தஅதினு அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸமிஅ ஆயிஷா வஹிய ராஃபிஅ சௌத்தஹா. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருக்கிறார், ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க, அபூபக்கர் எல்லாம் வாராங்க. வார நேரம் ஆயிஷா அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சண்டை. யாரும் சொல்லக்கூடாது அல்லாஹு அக்பர் மௌலவி எங்கட குடும்பத்திலண்டா சண்டை வரல என்று சொன்னா அது ஆக பெரிய பொய். வீட்டுக்கு வீடு வாசப்படி போல ஒவ்வொரு ஆக்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை நிச்சயமாக சம்டைம் வந்திருக்கும். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலேயே வந்திருக்குன்னா நம்மட வாழ்க்கையில வராதாட்டு கேட்கிறது. அப்படியே ரசூலுல்லாவும் ஆயிஷா நாயும் பேசிக்கொண்டிருக்கல கொஞ்சம் சத்தம் போட்டு ஆயிஷா நாயி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை விட கொஞ்சம் கூட்டி பேசுறான். வந்தாரு வாப்பா மாமனார், ரசூலுடைய மாமனார் வந்தார் அபூபக்கர் அவர்கள். ஏய் அரஞ்சண்டா பாருன்னு விட்டார் ஒரு அறை. மகளுக்கு வாப்பா அடிக்கிறார். அடிச்ச உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சத்தம் போட்டு அந்த இடத்துல ஆயிஷா நாயி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போய் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்காதங்க, ஏன் ஆயிஷாவுக்கு அடிக்கிறீங்க, ஆயிஷா சின்ன பிள்ளை, அது தப்பா பேசுறீங்க, அது தெரியாம பேசுறீக்கும், அடிக்க வேணாம் அப்படி என்று மாமாவை பிடிச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனுப்பிடுறாரு. போங்க நீங்க, நானும் அவவும் பார்த்துக்கொள்ளும், அவக்கு இது என்னோட சம்பந்தப்பட்டது, அவ தெரியாம பேசுறப்பா, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிட்டார். மாமனார் போயிட்டார். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்கிட்ட போய், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா நான் அடிக்கலடா, உனக்கு உங்களோட வாப்பா தான் அடிச்சாருமா, வாப்பா அடிக்கிற நேரம் நான் தானே தங்க ஓடி வந்து விளக்கினேன், என்னோடு பேசுமா, என்னோடு கதடா, என்னோடு பேசாம இருக்காதம்மா, என்னோடு சந்தோஷமாக இருங்க அப்படி என்று வலிய கெஞ்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பேசினார்கள். ஆயிஷா நாய் சமாதானமாகி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிக்கிற சிரிப்பு திரும்ப அபூபக்கர் வாராரு, அவர காதுல விழுகுது. அல்லாஹு அக்பர். திரும்ப கதவை தட்டினார். பாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஓ உங்களோட சண்டையில பங்கெடுத்து கொண்ட மாதிரி இந்த சந்தோஷத்திலையும் பங்கெடுத்து கொள்ளட்டுமா அப்படி என்று அபூபக்கர் அவர்கள் கேட்டு அந்த இடத்துல குந்தி அவரும் கொஞ்ச நேரம் கதைச்சி சிரிச்சு விட்டு போனார் என்று சொல்லுகிற ஹதீஸை நாங்கள் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சம்டைம் நம்மளும் மனைவியும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற நேரம் நம்மட மாமனார் வந்து, என்ன பிள்ளை நீ இப்படி இருக்கிற, ஒழுங்கா எரியன் தந்துருவேன் கண்ணத்துக்கு அப்படின்னு சொன்னா, வெயிட் ப்ளீஸ் மாமா, இதுக்கு கையால் அடிச்சு சரி வராது, இதுக்கு நல்ல பொல்லால கொடுத்தா தான் சரி வருமாமா, நில்லுங்க நான் எடுத்துட்டு வரேன் சாமான், நம்ம கதிரக்கால அல்லது மேசக்கால தூக்கிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மட வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குது. அப்படிதான் இருக்குது தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் போய் அடிக்காதங்க, ஆயிஷா சின்ன பிள்ளை, அது தெரியாம பேசிருக்கும், ஏன் அடிக்கிறீங்க அப்படி என்று ரசூலுல்லாஹ் விலக்கி விட்டு, ஆயிஷா அம்மா என்னோடு பேசுங்க தங்கம், நான் உங்களோடு சண்டை பிடிக்கலம்மா, நான் தப்பு பண்ணல, என்னோடு பேசிக்கொள்ளுங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிய வழிய போய் ஆயிஷா நாயோடு பேசி இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருந்திருக்கிறார்களாக இருந்தால், இவ்வளவெல்லாம் தியாகம் செய்கிற என்னுடைய மனைவியோடும் உங்களுடைய மனைவியோடும் நானும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தவறுகிறோமாக இருந்தால் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளை, என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சஹீஹுல் முஸ்லிம் 2037 அதே போன்று 139வது ஹதீஸாக முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொஞ்சம் சூப்பு ஆணம் காய்ச்சி வச்சிருக்கிறார், சூப்பு காய்ச்சி வச்சிருக்கிறார். ரசூலுக்கு மட்டும்தான் காய்ச்சி வச்சிருக்கிறார். அப்ப ரசூலுக்கு ஆசையாக சூப்பு கொஞ்சம் காய்ச்சி வச்சிருக்கிறாரு, தையபுல் மரக், நல்ல ஒரு ஆணத்தை நல்ல ஒரு சூப்பை காய்ச்சி வச்சிருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் போய் கூப்பிடுறாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு கொஞ்சம் சூப்பு காய்ச்சி வச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு மட்டும்தான் போதும், நீங்க மட்டும் வந்து வீட்டை குடிச்சிட்டு போங்களே அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹாதிஹி ஆயிஷா, நான் வருவேன், ஆனா என் ஜோடையும் கூட்டிட்டு தான் வருவேன், ஆயிஷாவையும் கூட்டிட்டு தான் வருவேன். வந்தவர் சொன்னாங்க, உங்களுக்கு மட்டும்தான் போதும், அவக்கு கொடுக்க காணா, உங்களுக்கு மட்டும்தான் காய்ச்சி வச்சிருக்கிறேன், நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்களேன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா நான் வரமாட்டேன். அல்லாஹு அக்பர். அப்படி என்றால் நான் வரல, அப்ப நீங்க வரவானா இருங்கன்னு போயிட்டார்.
அப்ப வர வேணா நான் போறேன்னு போயிட்டார். ஊட்ட போறாரு. என்னடா ரசூல்லா வரல, அவருக்கு ஆசையா காய்ச்சின சூப்பே. திரும்ப வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, சூப்பு கொஞ்சம் தான் காய்ச்சி வச்சிருக்கிறேன், அது உங்களுக்கு மட்டும்தான் போதும், நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்களேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹாதிஹி ஆயிஷா, ஆயிஷாவையும் கூட்டிட்டு வரவான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போங்க. அப்ப நான் வரலன்றார். போயிட்டாரு. போய் விட்டு இருக்கிறாரு. கவலை தாங்க முடியல. திரும்ப வாரார். அல்லாஹ்வுடைய தூதரே, கொஞ்சம் இருக்குது சூப்பு, உங்களுக்கு மட்டும்தான் போதும், நீங்க மட்டும் வந்து குடிச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹாதிஹி ஆயிஷா, ஆயிஷாவையும் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியாவது வந்து குடிச்சிட்டு போங்கன்றாரு. அப்படியாவது வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அவரை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு சூப்பு குடிப்பதற்காக போறாங்க. போக்குள்ள அந்த வீட்டு நபித்தோழர் சொல்றாரு, ஆயிஷா நாய் என்னுடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயும் வரக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளும் ஆயிஷா அவருடைய தோளும் ஒன்றோடு ஒன்று உரசுகிற அளவுக்கு நெருக்கமாக என்னுடைய வீட்டுக்குள் வந்ததை நான் கண்டேன் என்னாங்க. நம்மளும் நெருக்கமாக தான் போனேன். கல்யாணம் முடிச்சு 3 ஆண்டுல மூத்த படை விட்ட சாப்பாடு போடுற டைமில் ஒண்டா ஏற்றிக்கிட்டு உடுக்க வேண்டிய உடுப்பெல்லாம் உடுத்துக்கிட்டு பெரிய பைக்கில் பின்னால் ஏற்றிக்கிட்டு அடிச்சுட்டு கொலோனெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஊரே பார்க்குற அளவுக்கு ஊர் சுற்றினோம். இப்போ மனைவியை கூட்டிட்டு போகிறத விட்டுட்டு நினச்சி பார்க்குறதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை நீங்கள் நினச்சி பார்த்தால், அதை படித்து பார்த்தால் அவருடைய குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம். ஆனால் அவங்கள்ட்ட பணம் பெருசாக இருக்கல்ல, வீடு பெருசா இருக்க இல்ல, ஆடைகள் பெருசா இருக்க இல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆக்கள் நிறைய இருந்துச்சு. யா அல்லாஹ், முஹம்மதுடைய குடும்பத்துக்கு உணவைத்தாயா அல்லாஹ்னு கேட்டாங்க ரசூல். அல்லாஹ், முஹம்மதுடைய குடும்பத்துக்கு சாப்பிடறதுக்கு உணவைத்தா என்று கேட்டாங்க. என்னுடைய வீட்டில் நெருப்பு பத்த வைப்பதற்கு எண்ணெய் இருந்திருந்தால், விளக்கு பத்த வைப்பதற்கு எண்ணெய் இருந்திருந்தால் அதை குடித்து நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்னாங்க. அதை குடிச்சு நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமை இப்படித்தான். பொருளாதாரம், வாகனம், பைக், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. 2 மனங்களும் இணைந்ததினால் அந்த குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருந்துச்சு தோழர்களே. இன்றைக்கு பைக் இருக்குது, கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, நல்ல வீடு இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறார்கள். ஆனா வீட்டுக்குழு தேவையான எல்லா சாமான்களும் இருக்கிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையான மகிழ்ச்சி இல்லாமல் இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் தேவையான சாமான்கள் கிடையாது, தேவையான உணவுகள் கிடையாது, தேவையான பொருட்கள் கிடையாது. ஆனால் அவருடைய வீட்டுக்குள் தேவையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்தது. அவர் சந்தோஷத்தை இந்த உலகத்திலே அனுபவிச்சுட்டு, மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே அனுபவிச்சுட்டு, நானும் இப்படித்தான் வாழ்ந்தேன், நீங்களும் இப்படி வாழுங்கள் என்றார்கள். நீங்க அப்படி வாழ்ந்தா வாழுங்க, நாங்க இப்படித்தான் வாழ்வோம் என்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோமாக இருந்தால், அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும். நிறைய நானும் நீங்களும் இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை படித்துக் கொண்டால் இதுதான் என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளத்தையும் வழிப்படுத்தும். நிறைய செய்திகள் சொல்ல வேண்டி இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இந்த உலகத்திலே நானும் நீங்களை எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லுகிற சில விடயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான குடும்பங்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.